பித்ருதோஷம் அப்படின்னு சொன்னால் அது ஒன்று நல்லா நாம வச்சுக்கோங்க. இனிமேல் என் வாழ்க்கையில் நான் எந்த தப்பும் செய்ய மாட்டேன். எவன் சொத்தையும் ஆட்டை போட்டு என் குழந்தைகளுக்கு நான் சொத்து சேர்த்து வைக்க மாட்டேன். அப்புறம் என் குழந்தைங்க நான் பித்ருதோஷத்தை கஷ்டப்பட்ட மாதிரி என் குழந்தைங்க கஷ்டப்படும். அதனால என்ன வந்தாலும் அது எனக்கே என்ற ஜென்மத்தோடய முடிஞ்சிடணும் அப்படின்னு மனசார கும்பிட்டுக்கோங்க. அதே போல் முன்னோர் சாபம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. அது நல்லா ஞாபகம் வச்சுட்டு இந்த மாதிரி தர்ப்பணம் கொடுத்தாதான் ஆச்சு, படையல் போட்டாதான் ஆச்சு, அப்போதான் என் முன்னோர்கள் சந்தோஷப்படுவாங்க அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? நீங்கள் வீட்டில் அமாவாசை இன்னைக்கு சண்டே லீவு தான், எல்லாருனாலும் இதை செய்ய முடியும். யாருக்கெல்லாம் படையல், வெறும் படையல் அவருக்கு பிடிச்சதை செஞ்சு அப்பா அவர் நினச்சி அப்பா வந்து சந்தோஷமாக சாப்பிட்டு போங்கப்பா, உங்களையே நினச்சிட்டு நாங்களும் சாப்பிட போகிறோம் அப்படின்னு கும்பிட்டுக்கோங்க. அவங்க வந்து சாப்பிட்டு போவாங்க. ஓகேங்களா? உங்கள் கூடயே உட்காந்து சாப்பிட்டு போவாங்க, சந்தோஷமாக சாப்பிட்டு போவாங்க. நீங்கள் நல்லா இருக்கணும் எல்லாரும் அப்படின்னு சொல்லி வாழ்த்திட்டு போவாங்க ஃப்ரெண்ட்ஸ்.